அனைவருக்கும் வணக்கம். வரும் ஜூன் மாதம் நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சி இந்த ஜாதகருக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. துல்லிதமாக குரு பயிற்சி எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்னு செக் பண்ணோம்னாங்க, நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சிட் போய்க்குவோம். டிரான்சிட்டில் நம்ம குரு அப்படின்ற கிரகத்தோட பயிற்சியை செக் பண்ணணும். அதனால் இந்த குரு அப்படிங்கிற பிளானட்டை நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வர ஜூன் மாதம் குரு அப்படின்ற கிரகம் ராசி தான் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா? ஸோ எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, குரு அப்படின்ற கிரகம் வர ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2 ஜூன் 2026 அதிகாலை 13 நிமிஷத்துக்கு கடகராசியில் என்ட்ராகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உள்ள நுழைகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சி இந்த ஜாதகத்திற்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்வோம். முதல் விதி, எந்த கிரகத்தோட கோச்சாரத்தை நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த கிரகம் ஜாதகருக்கு சுய ஜாதகத்தில் தசா, புத்தி அல்லது அந்தரம், இதில் 3ல் ஏதாவது ஒன்று அந்த கிரகம் அவருக்கு நடப்பில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வர்ற ஜூன் மாதம் குரு பயிற்சி நடக்குது. அப்போ அந்த குரு பயிற்சி எல்லாத்திற்கும் நன்மை செய்யுமா, எல்லாத்துக்கும் தீமை செய்யுமா, அல்லது யாருக்கு நடுநிலைமையான பலனை தரும் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணும். அப்படின்னாங்க அந்த குரு அப்படின்ற கிரகம் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் தசையாகவோ புத்தியாகவோ அந்தரமாகவோ நடப்பில் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு குரு திசை அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 2013 டிசம்பர் மாதம் 2029 வரைக்கும் நடைபெறுதுங்க. அப்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஏன்னா இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாநாதனே குரு. எனவே அந்த குரு கோச்சாரத்தில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வர்றனால இவருக்கு ஒரு விளைவை தரப்போகுது அப்படிங்கிறத நியதி. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்வோங்க. பாஸ்கரா ஜோதிடத்தில் முக்கியமான விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் பயிற்சியை நீங்கள் ராசி கட்டத்திலும் அப்சர்வ் பண்ணலாம், அம்ச கட்டத்திலும் அப்சர்வ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம், ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்ச கட்டம். இதில் உள்ளுக்குள்ள கட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிறந்த கால கிரகநிலை பாவநிலை, வெளிக்கட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகநிலைகள். அதே போன்று ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்சக்கட்டம். அந்த அம்சக்கட்டத்தில் உள்வட்டத்தில் இருக்கிறது பிறந்த கால கிரகநிலை பாவநிலை, வெளிவட்டத்தில் இருக்கிறது கோச்சார கிரகநிலை. இப்போது இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு கேள்வி உதயமாகும். என்ன அம்சக்கட்டத்தில் போய் நீங்கள் கிரகங்களோடு பாவங்களையும் இணைச்சிருக்கீங்க அப்படின்னா, பாஸ்கரா ஜோதிட முறையில் அம்சத்தில் நம்ம எப்படி கிரக அடைவுகளை பயன்படுத்துகிறோமோ அதே போன்று பாவ அடைவுகளையும் பயன்படுத்த இயலும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அம்சக்கட்டத்தில் லக்கணம் அப்படிங்கிறது ஒன்று பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அப்போது லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அம்சக்கட்டத்தில் அடைக்கும்போது லக்கணத்தை தொடர்ந்து வரக்கூடிய மீதம் இருக்கும் 11 பாவங்களையும் நாம் அம்சக்கட்டத்தில் பயன்படுத்த இயலும். இதுதான் நியதிங்க. ஸோ இப்போது நடக்கவிருக்கிற குரு பயிற்சி ஜாதகருக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம ஆராயலாம். குரு பயிற்சி அப்படிங்கிறது 2 ஜூன் 2026 அதிகாலையில் நடக்குது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல கோச்சார கிரகங்களை நம்ம காணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் எந்த தேதிக்கு அந்த கோச்சார கிரகங்களை நம்ம காணணுமோ அந்த தேதி, அந்த மாதம், அந்த வருடத்தை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கால்குலேட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாநாதனாகிய குரு அப்படின்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு என்டர் ஆகிட்டாருங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு தனுசு லக்ன ஜாதகருக்கு கடகம் அப்படிங்கிறது 8வது ராசியாக தான் வரும். அப்போ இந்த ஜாதகருக்கு நடப்பு தசாநாதன் கோச்சாரத்தில் 8ல் போகிறாரா அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அவர் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்காருனா தனுசு லக்கணத்தில் 263 டிகிரியில் பிறந்திருக்காரு இல்லைங்களா? அப்போது ப்ளசீடியஸ் பாவகணித முறையில் பார்க்கும்போது 8ஆம் பாவம்
கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் 114 டிகிரியில் விழுந்திருக்குங்க. ஆனால் இந்த குரு வர்ற ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி கடக ராசிக்கு வந்தாலும் அது புனர்வூச நட்சத்திரத்தில் தான் இருக்கு இல்லைங்களா. அப்போ ஆயில்யத்துக்கு பின்னாடி தானே புனர்வூச நட்சத்திரம் இருக்குது. அதனால இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு பாவ நிலையில் 7ஆம் பாவத்திலே தான் இருக்க போகுது. அப்போது இவருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த குரு அப்படின்ற கிரகம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, பாஸ்கரா ஜோதிடத்தில் நீங்கள் கிரகங்களின் பயிற்சியை ராசி கட்டத்திலும் காண இயலும், மேலும் அம்ச கட்டத்திலும் காண இயலும் என்பதே நியதி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு அப்படின்ற கிரகம் பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் என்ட்ராகிறார் இல்லைங்களா. அதே வேளையில் அம்ச கட்டத்திலும் இந்த குரு அப்படின்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது பொருள். இப்போ உதாரணமாக மிதுனம் அப்படிங்கிறதுல குருவோட 3 நட்சத்திர பாதம் இருக்கு இல்லைங்களா. குருவின் 4ஆம் பாதம் தானே கடக ராசியில் இருக்குது. அந்த நியதியின்படி அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அம்சத்தில் மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் செயல்பட போகுது அப்படிங்கிறது பொருள். இப்போ இந்த குரு அப்படின்ற கிரகம் வர ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்தில் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாத சாரத்தில் தானே சஞ்சரிக்கிறாரு. அதனால இதுவரைக்கும் அம்சத்திலையும் மிதுனத்தில் இருந்த குரு தற்போது கடக ராசியில் பயிற்சியாக போகின்றார். இப்போ இந்த மாற்றத்தினால இந்த ஜாதகருக்கு குரு என்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விதி கோச்சாரத்தில் குரு அப்படின்ற கிரகம் வர்க்கோத்தமமாக இருக்கார். வர்க்கோத்தமம்னா ராசியிலையும் அதே நிலையில் இருக்கணும், அம்சத்திலையும் அதே நிலையில் இருக்கணும். ரைட். அதற்கு பிறகு இந்த ஜாதகருக்கு நவாம்சத்தில் கடகத்தில் ஏதாவது கிரகங்கள் அமையப்பட்டிருக்கிறதா அல்லது பாவங்கள் அமைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யும்போது இந்த சுய ஜாதகத்தில் கடகம் அப்படிங்கிற ராசியில் அம்சத்தில் செவ்வாய் அப்படின்ற கிரகமும் 11ஆம் பாவம் அப்படின்ற கிரகமும் அமைஞ்சிருக்குங்க. அப்போ அதன் பொருள் இந்த குரு பயிற்சி இந்த ஜாதகருக்கு நவாம்ச ரீதியாக பிறப்பு கால செவ்வாய் அம்சத்தில் இருக்கிற நிலையில் கோச்சார குரு அம்சத்தில் கடகத்தில் இருக்கு இல்லைங்களா. அப்போது கோச்சாரத்தில் குருவும் செவ்வாயும் இங்கே இணைவு பெறுகிறது என்பதால் குரு மங்கள யோகத்தை இந்த ஜாதகருக்கு இந்த குரு பயிற்சி தரவல்லது அப்படிங்கிறதா ஒரு பொருள். மேலும் பாஸ்கரா ஜோதிட முறையில் நகரம் சந்திரன் அப்படிங்கிற விதியை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாங்க, பிறக்கும்போது தான் இந்த ஜாதகருக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம் அம்சத்தில் தனுசு ராசியில் இருப்பார். ஏன்னா ஜாதகர் ராகு தசை ராகு புத்தியில் பிறந்திருக்காருங்க. இப்போ சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்தனால ராகுவோட அம்ச கணக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தனுசுலேருந்து மீன வரைக்கும் போகும். ஆனால் நடப்பு தசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு குரு தசை 4ஆம் பாதத்தில் நகரும் சந்திரன் போகுது இல்லைங்களா. அப்போ அதன் பொருள் நகரும் சந்திரன் மெல்ல 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 நகண்டு 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 இந்த ஜாதகருக்கு அம்ச கட்டத்தில் தற்போது கடக ராசியில் உள்ளார் என்பதுவே பொருள். அதன்படி நகரும் சந்திரன் விதி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஜாதகருக்கு குருச்சந்திர யோகத்தையும் தர இருக்கின்றது. அப்போது பொதுவாக குரு கடகத்தில் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நடக்கும்போது அந்த குரு எந்த மாதிரியான தாக்கங்களை இந்த ஜாதகருக்கு தர வல்லது அப்படிங்கிறத பாஸ்கரா ஜோதிட முறையில் நம்ம துல்லிதமாக ஆராய இயலுங்க. அந்த வகையில் பாஸ்கரா ஜோதிட முறையில் இந்த பயிற்சியை நம்ம அம்ச ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த குரு பயிற்சி குருச்சந்திர யோகம் மேலும் குருமங்கள யோகம் இந்த இரண்டையும் தரவிருக்கின்றது. அனைவருக்கும் நன்றிங்க.